இன்றும் என்றும் சாலிகிராமம் திருச்சபையாருக்கு அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த ஜூம் வாயிலாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்குண்டான கிருபை தேவன் கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரட்சிப்பு இயல் சோட்டீரியாலஜி என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இது 4வது வகுப்பு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கவனமாக நீங்கள் கேட்குமாறு பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். அடிப்படையான ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேராக இருப்பது இந்த ரட்சிப்பினுடைய பாடத்திட்டங்கள். இதுல நீங்கள் வேறு ஒன்றினால்தான் மற்ற விஷயங்களிலே நீங்கள் வளர்ந்து கிறிஸ்துவுக்காக கனித்தரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எனவேதான் இந்த ரட்சிப்பின் இயலை பற்றி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். பல முறை நீங்கள் கேட்டதாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக சில விஷயங்கள் தவறாக நாம் புரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது கவனிக்க தவறி இருக்கலாம். அது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நீங்கள் கவனிக்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனவே நீங்கள் அருட்கூர்ந்து அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 ரட்சிப்பின் சுட்டீரியாலஜி பற்றி ஒரு அறிமுக வகுப்பு மற்றும் ஜஸ்டிபிகேஷன் நீதிமானாகுதல், அடுத்ததாக மகிமை அடைதல் அல்லது ரட்சிப்பினுடைய 3ஆம் நிலை மகிமை அடைதல். இதுக்கு இடைப்பட்ட நிலைதான் 2வது கட்டத்தில் வருவதுதான் சாங்டிபிகேஷன் அல்லது பரிசுத்தமாகுதல் எனக்கூடிய அந்த ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அதை நான் இன்று உங்களோட கூட நான் பேசவிருக்கிறேன். ஏன் கடைசியாக பேசுகிறேன் என்று சொன்னால், அழுத்தம் கொடுக்க வேண்டியது இந்த பகுதியை தான். மற்ற 2ம் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நமக்காக அதை செய்ய போகிறார். அதுல எந்த விதமான மாற்றம் இருக்க போவதில்லை. யாரும் அதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாகக்கூடிய இந்த ரட்சிப்பு நிலையில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம் அல்லது சோம்பலாக இருந்து விடுகிறோம். ஒரு சோர்வு ஏற்பட்டு நம்முடைய அது ஒரு கிடப்பிலே நாம் அந்த விஷயத்தை நாம் வைத்து விடுவதனாலே கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வறண்ட நிலையை நாம் பார்க்க முடிவதற்கு காரணம் இந்த ஒரு எம்பசைஸ், ஒரு அழுத்தம் இந்த பகுதிக்கு நாம் கொடுப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில சீரியஸ்னஸ், இதனுடைய முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காம இருக்கிறோம். அதனால நான் அதை கடைசியாக நான் வைத்து அதை சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் இன்றைய வகுப்பிலே நான் முடிவாக அதை எடுக்க இருக்கிறேன். வகுப்பிற்கு செல்வதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். வினோத் காப்ரி இவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர். இந்த சினிமா ப்ரொடியூசர் பரோலா, அதாவது உத்தரகாண்ட்ல ஒரு பகுதியில ரோட்ல போயிட்டு இருக்காரு. நள்ளிரவு நேரம் ஒரு 10-11 மணிக்கு டிராவல் பண்றாரு. கார்ல டிராவல் பண்ணும்போது ரோட்ல ஒரு பையன் ஓடிட்டு இருக்கான். என்னடா இவன் நைட்ல இந்த டைம்ல ஓடுறான், பேக் எல்லாம் மாட்டிட்டு ஓடிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு காரை அவன் ஓரமா நிறுத்தி அவனோட பேசுறாரு, பேச்சு கொடுக்குறாரு. தம்பி, ஏன் இந்த நைட்ல ஓடி போற? வா, கார்ல வா, நான் ஏறி லிஃப்ட் தரேன், நீ எங்க போகணும்னு சொல்றான். அப்ப அந்த பையன் சொல்றான், இல்ல சார், வேணாம் சார், நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி தம்பி, அது ஏன் ஓடுற அப்படின்னு கேட்கிறார். இல்ல சார், நான் ஆர்மியில சேரணும். ஆனா ஆர்மியில சேர்றதுக்கு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணணும். என்னுடைய வீட்டு சூழல்ல காலையில என்னால ஓட முடியல. அதனால வேலையை முடிச்சுட்டு இப்ப நான் வீட்டுக்கு ஓடிட்டு போறேன். அதனால ஆர்மியில சேர்றதுக்கு நான் பிராக்டிஸ் இப்ப நைட் டைம்ல பண்றேன் அப்படின்னு. சரிப்பா, நைட் டைம்ல பண்ற, ஏன் காலையில ஏன் பண்ண முடியலன்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னது, அம்மா உடல்நிலை சரியில்லை, காலையில் நான் சமையல் செய்யணும், அதனால இங்க வேலைக்கும் சீக்கிரமா வரணும், 8 மணிக்கெல்லாம் வரணும், அதனால காலையில ரன்னிங் ஓட முடியல, நான் வந்துடுறேன். இப்போ போறியே, இப்போ போயிட்டு எப்போ சமைப்ப? நான் வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும், அண்ணன் வீட்டில் இருக்காரு, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால நான் போகணும். இல்லை, நான் டின்னர் வாங்கி தரேன்றாரு அவர். அப்போ கூட அவன் வேண்டான்னு சொல்றான். இல்லை சார், எனக்கு டின்னர் வேண்டாம், வீட்டில் அண்ணன் காத்துட்டு இருப்பார், நான் போய் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த டின்னரையும் மறுக்கிறாரு, லிப்டும் மறுக்கிறாரு. தன்னுடைய ஓட்டத்தில் உறுதியாக ஓடுறாரு. எப்படியாவது ஆர்மியில சேரணுன்றது அவருடைய டார்கெட். அந்த முயற்சியை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியத்தை போனாரு. அந்த பையனுடைய பேர் பிரதீப் மெஹரா. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியும் என்பதற்கு இந்த மாணவன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நள்ளிரவு நேரம் வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும், சாப்பிடல. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அவன் டிராவல் செஞ்சு ஓடணும். செக்டர் 16 பரோலா வரையும் ஓடி போகணும். 10 கிலோமீட்டர் ஓடணும். இந்த 10 கிலோமீட்டர் நைட்ல ஓடும்பொழுது எந்த வேலை செஞ்சு ஒரு சோர்வெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்காம தன்னுடைய முயற்சியில் எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன். எனக்கு எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில நாமளும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். முயற்சியை எடுத்து நாம எப்படி வாழும்போது ஒரு கிறிஸ்துவை போல மாறக்கூடிய அந்த உன்னதமான நிலைக்கு
நாம் செல்லக்கூடிய முயற்சியில் எந்த அளவுக்கு நாம் சோர்வில்லாமல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் தான் என்னுடைய கன்சர்ன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம பாடத்திட்டத்துக்கு போலாம். எஸ். ரட்சிப்பின் 3 நிலைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 2 வகுப்புகள் பார்த்துட்டோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு. சென்ற வாரம் இந்த மகிமையை பற்றி நான் சொல்லி முடித்தேன். கரெக்ட்டுங்களா? எதிர்காலத்துல. இன்று நாம் பார்க்க போவது பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு. இப்போ நிகழ்காலம் பிரசன்ட். சாங்டிஃபிகேஷன் அல்லது பரிசுத்தம் என்றால் என்ன? அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஹகியோஸ் எனக்கூடிய கிரேக்க வார்த்தை உடல் ரீதியாக தூய்மையை இது குறிக்கும். மாரல் கேரக்டர் வைஸ் பார்க்கும் பொழுது குற்றமற்ற தன்மையை குறிக்கிறது. ரிச்சுவலா பார்க்கும் பொழுது புனிதப்படுத்துதல் அல்லது பதவிக்கு நியமனம் செய்தல், ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்து எதுக்கண்டு நியமிப்பார்கள். ஸோ அது போல அர்த்தத்தை தரக்கூடியதுதான் அகியோஸ் எனக்கூடிய வார்த்தை. எபிரேய வார்த்தையில கடாஷ் என்ற வார்த்தை, இதுவும் சேம் தான். புனிதப்படுத்துதல், அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். நாம நம்ம செட் அப்பார்ட் இல்லைன்னா ஹோலி என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? தேவனின் பிரித்தெடுக்கும் செயலை குறிக்கும் ஒரு சொல் இது. கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்படும் நபரோ, பொருளோ, நேரமோ, இடமோ, மிருக ஜீவனோ அது பரிசுத்தமானது என்று வேதம் சொல்கிறது. ஹோலி இல்லைன்னா செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்படுதல், செட் அப்பார்ட்னு சொல்றோம். பரிசேயர்கள் என்ற வார்த்தையும் அதே மீனிங் தான். இசின்ஸ் எனக்கூடிய அர்த்தமும் அதே தான். எல்லா வார்த்தையும் பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. தேவனுக்கென்று அவருடைய வேலையை பணியை செய்வதற்காக நாம் பிரித்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த பரிசுத்தம் அகியோஸ் அல்லது கடாஷ் எனக்கூடிய வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்படக்கூடியவர்கள். பைபிள்ல நபர்களை குறித்து வாசிக்கும் போது யாத்திராகவும் 19:10 நாம் வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னா, நபர்களை தனக்கென்று அவர்களை சுத்திகரிப்பு செய்ய சொல்கிறார். என்று சொன்னால் அவங்க 3ஆம் நாளைக்கு அவங்க மலை அடிவாரத்துக்கு வரணும். அவங்களை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுகிறார். பாருங்க, யாத்திராகம் 13:2 இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்களும் மிருக ஜீவன்களும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று சொல்றார். அப்போ தனக்கென்று பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபரையோ அல்லது மிருக ஜீவனையோ சொல்லும் பொழுது அது பரிசுத்தமாக சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 8:10 பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் பனிமுட்டுகள் எல்லாமே அந்த அபிஷேகம் செஞ்சவன அது கர்த்தருக்கென்று பயன்படுத்தக்கூடிய, உபயோகப்படுத்தக்கூடிய அல்லது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. பாருங்க, தேவன் முதல் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை எங்க பார்க்கிறோம்? நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம். 6 நாள் படைச்சிட்டு 7வது நாள் அவரை படைச்சு அதுல ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அது ஒரு பெரிய அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஏன் ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தினார்ன்றதை நம்ம இன்னொரு நாள் விழாவறையை பார்க்கலாம். ஒரு நாளை தனக்கென்று அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்புன்ற டாபிக்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சென்ற வாரம் நம்ம பார்த்தோம்ல, இப்போ சென்ற வாரம் நம்ம பார்த்தது ரட்சிப்பு என்ற வார்த்தையை ஜஸ்டிபிகேஷன் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க? லத்தீன் வார்த்தையினுடைய ஜஸ்டிபிகேஷோ என்ற வார்த்தையை தான் நீதிமான் ஆகுதல் என்றதை தான் நமக்கு சொல்றாங்க. அப்போ கடந்த கால நிகழ்வுல நாம ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்ற பதத்தை தான் பைபிள் நமக்கு சொல்லுது. 2வது நாம பார்த்தது குளோரிபிகேஷன் பார்த்தோம். குளோரிபிகேஷன் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலம் தேவன் விசுவாசிக்கிறவர்களை பாவங்களை மன்னிப்பது மற்றும் நீதியை சுமத்தக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் நீதிமான் ஆகுதுன்னு பார்த்தோம். குளோரிபிகேஷன்ல அது ஆவியில் நடைபெறுகிறது. மகிமை அடைதல், இதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். பாவ பிரசன்னம் மற்றும் ஆளுகையிலிருந்து பூர்ண விடுதலை, அதாவது அழிவுக்குட்படாத சரீரம் அடையக்கூடிய நிலையை தான் மகிமை அடைதல் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். இது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது.
இன்னை இதுல இந்த ரட்சிப்புல தேவனுடைய பங்களிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்திலும் தேவனுடைய பங்களிப்பு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தமாகுதல். இப்போ 2 பேர் நீதிமானாகுதல் என்ற ஒரு டாபிக் ஏன் குடுத்தாங்க? குளோரிஃபிகேஷன் மகிமை அடைதல் என்ற வார்த்தையை ஏன் அந்த ரட்சிப்பு கொடுத்தாங்கன்ற விளக்கங்கள்லாம் சென்ற வாரம் பார்த்தாலும், இந்த வாரம் பரிசுத்தமாகுதல் என்ற ஒரு ரட்சிப்புக்கு இந்த வார்த்தையை ஏன் குடுக்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனின் ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது அவர் நியமிக்கக்கூடிய வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை முடிப்பதற்குண்டான அந்த செயல்பாடோடு செயல்படக்கூடிய அந்த நிகழ்வை தான் பரிசுத்தம் என்று நாம் சொல்லுகிறோம். செட் அபார்ட் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது ஆத்மாவில் நடைபெறும். இந்த ரட்சிப்பில் மனிதனுடைய பங்களிப்பு இருப்பதை இது காட்டுகிறது. முதல் 2 ரட்சிப்புல தேவனுடைய பங்களிப்பு இருக்கு. ஒன்னு ஜஸ்டிபிகேஷன், ஒன்னு குளோரிபிகேஷன். இதுல தேவனுடைய பார்ட் இருக்கு. இதுல இந்த ரட்சிப்பின் விஷயத்துல மனிதர்களாகிய நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது இது காட்டுகிறது. பாருங்க, ரட்சிப்பில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது இது சொல்லுது. மனிதன் பங்களிப்பு. பிலிப்பியர் 2:12 வாசிங்க பிரதர். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர்கள் நிறுத்த சொல்ற அன்றியும் சகோதரர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட சொல்லுகிறார். ஏன் ரட்சிப்பு நிறைவேற நம்ம ஏன் பிரயாசப்படணும்? ஆண்டவர் எல்லா பிரயாசங்களும் அவர் பட்டு இருக்கும்போது இந்த ரட்சிப்பு எது நிறைவேற பிரயாசப்படுங்க சொல்றாருன்னா, ரட்சிப்பினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில அதற்குண்டான செயல்களை நாம் செய்து பிரயாசப்பட வேண்டும் என்பதுதான் இதை சொல்றார். அதோடு சம்பந்தப்பட்டதான் சொல்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பினுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் அறிவுறுத்துறார் பவுல். 1 கொரிந்தியர் 15:1 வாசிங்க பிரதர். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாமே. நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது காப்பாற்றப்படுவீர்கள். உங்களை நீங்களே என்ன சொல்றது, தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் பவுல் சொல்லுகிறார். பேதுருவை நம்ம வாசிக்கணும்ல, நீங்கள் ரட்சிப்பிலே வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பில் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த முதல் வசனம் 1 பேதுரு 2:1 வாசிங்க பிரதர். நான் குறிப்பிடல, வசனம் போல ஸ்லைட்ல. 2:1 வாசிங்க. 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்கணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இதுல தமிழ்ல வளரும்படி இருக்கு. ரட்சிப்பில் வளரும்படி. ரட்சிப்பில்னா நம்முடைய சாங்டிஃபிகேஷன்ல நீங்க வளரணும்னு சொன்னா இவையெல்லாம் ஒழித்து விட வேண்டும் சொன்னால் வசனத்தை நீங்க ஆர்வமா படிங்கன்னு சொல்றாரு. ஆக ரட்சிப்பில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. நாம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நாம் அதிலே கை கொண்டிருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் வசனங்களை திருவசனத்தை கலங்கமில்லாத திருவசனத்தை நாம் வாஞ்சையாக வாசிப்போம் என்று சொன்னால் வாஞ்சிப்போம் என்று சொன்னால் நாம் புறங்கூறுதல் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒழித்து ஓட முடியும் என்பதை பேசுகிறார். அதனால இந்த சாங்டிஃபிகேஷன்ல ரட்சிப்பில் தேவன் மட்டும் செய்யக்கூடிய செயல் இருக்கிறது, மனிதன் செய்ய வேண்டிய செயலும் இருக்கிறது. அதாவது சாங்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன்ல தேவனுடைய பங்கு, சாங்டிஃபிகேஷன்ல நம்முடைய பங்கு இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரலாம். இந்த சாங்டிஃபிகேஷன்ல 3 படிநிலைகள் இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் பொசிஷன், நிலையில் நாம் பரிசுத்தவான்களாக கருதப்படுகிறோம். பிலிப்பியர் 1:1 வாசிங்க பிரதர். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும்
கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. பாருங்க, பரிசுத்தவான்கள் என்று பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், ஒரு ஸ்தல சபையில் இருக்கக்கூடியவர்களோடு பேசும்போது அவர்களை பரிசுத்தவான்கள் என்று தான் அழைக்கிறார். இந்த பரிசுத்தம் நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. பொசிஷனலி, நிலையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நிலைப்பாடிலே நமக்கு அது கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 9:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் மேற்கொண்டு பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். இப்போ இது ஸ்தல சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. இப்ப இதே வார்த்தையை இப்படி பாருங்க, பொசிஷன் நிலையில அப்போஸ்தலர் 20:32 வாசிங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பவுல் வந்து மிலேத்துல எபேசு பட்டத்து மூப்பரோடு பேசும்போது சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சொல்லி ஒரு குரூப்பை பத்தி பேசுறாரு. இப்ப இதை வாசிங்க, எபிரேயர் 12:23 வாசிங்க. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் தாம் நம்மை அழைத்ததினாலே தமக்கு உண்டாயிருக்க வாசிங்க பிரதர், எபேசியர் வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பாருங்க, எபேசியர் 4:12 வாசிங்க. 4 இல்ல, இது விட்டு 4:12. இந்த குரூப் ஆஃப் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா உலகளாவிய சபையில் இணைக்கப்படக்கூடிய, அதாவது பெந்தகோஸ்தேனால இருந்து ரட்சிக்கப்பட்டு சேரக்கூடிய அனைவருமே வேதம் எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னா பரிசுத்தவான்கள் தான் சொல்லுது. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் சொல்லுது. அப்போ லித்தா ஊரில் இருக்கட்டும், எருசலேமில் இருக்கட்டும், பிலிப்பு பட்டணத்தில் இருக்கட்டும், ஒரு சல சபையில் இருக்கக்கூடியவர்களை குறிப்பிடுவதற்கும் பரிசுத்தவான்கள் தான். சரீரமாகிய சபையில் உலகளாவிய உலகெங்கும் என்று ரட்சிக்கப்படக்கூடிய பெந்தகோஸ்தேனால வந்து இன்று வரையும் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படக்கூடியவர்கள் அனைவரையும் வேதம் பரிசுத்தவான்கள் என்றுதான் அழைக்கிறது. இது பொசிஷனலி நாம ரட்சிக்கப்பட்டவனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இது யார் நமக்கு தராங்க? பரிசுத்த ஆவினால் கிடைக்கும் இந்த பரிசுத்தம். சரீர மீட்பு அடைவோம் என்பதற்குண்டான அச்சாரம் இது. பாருங்க, இந்த சாங்டிபிகேஷன், இந்த பரிசுத்தமாகுதலை ஆண்டவர் ஏன் அதை கொடுக்கிறார்? இதுக்கு எதுக்கு அடையாளம் சொன்னா, சரீர மீட்பு, நாம் இந்த பாவ சரீரத்திலிருந்து மீட்கப்படுவோம் என்பதற்குண்டான அட்வான்ஸ் தான். ஆவியானவர் இந்த பரிசுத்தத்தை கொடுப்பது எதற்கு அடையாளம் சொன்னா, நாம மீட்கப்படுவோம் என்பதற்குண்டான அடையாளம். பார்க்கலாம், சில வசனங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது வந்து நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுதே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய நிகழ்வு ஆவியானவர் செய்கிறார். 2 தெசலோனிக்கர் 2:13 வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். அடுத்த வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த ரட்சிப்பு, இந்த கான்டெக்ஸ்ட் படி நீங்க கேர்ஃபுல்லா வாட்சீங்கன்னா குளோரிஃபிகேஷனை பத்தி பேசுறாரு. அப்ப பேசும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் வருது. ஆக்சுவலா அப்படி வரக்கூடாது. அது கரெக்டா, அது இங்கிலீஷ்ல வாசினா தெரியும். At all times we are obliged to thanks God for you brothers who are loved by the Lord, because God chose you to be first fruits for the salvation through the sanctification by the Spirit and through the faith. இது past tenseல தான் பேசுறாரு. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், சத்திய வசனத்தை விசுவாசினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்றதான் சொல்றாரு. அடுத்த இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஸ்பிரிட் மேட் யூ, அவர் ஏற்கனவே மாற்றி விட்டார். தமிழ்ல வந்து பரிசுத்தமாக்கப்படுகிற பிரசன்ட்ல போடுது. ஏற்கனவே பண்ணிட்டார் ஆண்டவர். எதற்காக அதை செய்திருக்கிறான்னு சொன்னா, கீழே நம்ம வாசிக்கிறபடி ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க.
இந்த பரிசுத்தமாகுதல் நாம குளோரிபிகேஷன் அடைவோம் என்றதுக்கு உண்டான ஒரு அச்சாரம், அட்வான்ஸாக ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். அவர் வரும் பொழுதே நமக்குள் பொசிஷனலி இந்த பரிசுத்தம் கிடைக்கிறது. நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். இதே சேம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் எபேசியர் 1:13 வாசிக்கும் பிரதர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்த வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பாருங்க, சேம் வார்த்தை, சேம் அதே நம்ம 1 தெசலோனிக்கர் வாசித்த அதே வாசனை தான். சுவிசேஷமாகிய சத்திய வசனம் விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நாங்க அங்க கழுவப்பட்டீர்கள் வார்த்தோம், இங்க முத்திரை போடப்பட்டீர்கள் வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனமே, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்போலுட்ரிசிஸ் மீட்கப்படுவார்கள், சரீர மீட்பை அடைவார்கள் என்பதற்கு நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாம பொசிஷனலி நாம ரட்சிக்கப்பட்ட உடனேயே சரீர மீட்பை பெறுவோம் என்பதற்குண்டான ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் மினிமமா நமக்கு கொடுத்துறார். அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் நம்ம மீட்கப்படுவோம் என்பதற்குண்டான அடையாளம். எபேசியர் 4:30 பிரதர். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் அப்போலுட்ரிசஸ், அந்த சரீர மீட்புக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் மூலமாக சரீர மீட்பு அடைவோம் என்பதற்கு உண்டான அச்சாரம், அட்வான்ஸா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த பரிசுத்தம் என்பது நமக்குள் கிடைத்து விடுகிறது. பொசிஷனலி இது தேவனை தரக்கூடிய ஒரு விஷயம். சாங்டிஃபிகேஷன்ல 3 நிலை, 3வது நான் 2வது சொல்றேன். அடுத்தது ஃபுல்னஸ், முழு நிறைவு, ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பரிசுத்தமும் பிழையற்றதுமான நமக்கு முன்னாடி நிறுத்திக் கொள்வதற்கு, சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் ஃபியூச்சர் டென்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் மனவாட்டியாக கிறிஸ்துவை சந்திக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபுல்னஸ், சாங்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, as a whole being, ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 நிலைகளிலுமே நீங்கள் பரிசுத்தமாக்குவாராகன்னு சொல்லும் பொழுது 2 விஷயத்தை அவர் செஞ்சிருவாரு. எதை செஞ்சிருவாரு? ஆவியிலையும் சரீரத்திலையும் அவர் செஞ்சிருவாரு. ஆனால் ஆத்மாவில நாம தான் அதை குற்றமற்றதா காக்கணும். ஸோ தேவன் செய்யக்கூடிய அந்த ஃபுல்னஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ செகண்ட் தான் இதுல இடைப்பட்ட வரக்கூடிய சாங்டிஃபிகேஷன் வந்து பிரசன்ட் டென்ஸ், ப்ரோக்ரெசிவ் சாங்டிஃபிகேஷன், அல்லது விருத்தி அடையும், அதிகமாகக்கூடிய ஒரு சாங்டிஃபிகேஷன் பத்தி வாசிக்க போறோம். 2 பேதுரு 3:14 வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பாருங்க, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையா இருக்கிற அந்த விஷயத்தை நீங்க இப்ப ரட்சிப்பென்று எண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காரு. நீங்க உங்களை காத்துக் கொள்வதற்கு உண்டான நேரம், உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு உண்டான நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம தான் இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ப்ரோக்ரெசிவ், நம்முடைய பிரசன்ட் வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய வேலை. ஆர்சி பைபிள்ல போட்டிருக்க, அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். முழு முயற்சி நாம தான் செய்யணும், கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக இருக்கும்படி. இந்த நடைமுறை வாழ்க்கையில நாம காணப்படுவதற்கு நம்முடைய முழு முயற்சி நாம தான் செய்யணும்ன்றத சொல்றார், பேதுரு சொல்றார். இந்த வசனத்தை வாசிக்கிறார். 1 யோவான் 3:3.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இது ஆண்டவர் செய்ய மாட்டாரு. இந்த பரிசுத்த வாழ்க்கையில் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படக்கூடிய அவரைப் போல கரையற்ற பிழையற்றவர்களா அவருடைய சந்நிதியில சமாதானத்தோடு காணப்படக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை யார் செய்யணும் சொன்னா நாம தான் செஞ்சுக்கணும். அப்போ சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 பேதுரு 1:15 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கணும். கடவுள் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது. உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லும்போது, நாம எப்படி இந்த வசனத்தை நம்ம பொருள் கொள்ளணும்னு சொன்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, பரிசுத்த வாழ்க்கை முறைமையை அவர் கொடுத்திருக்காருல்ல, பரிசுத்தராய் இருக்கிறார்னு சொல்லும்போது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம இருக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கைக்குண்டான முறையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறையில், அந்த நடைமுறையில் நாம் வாழ்ந்து, நாம என்ன பண்ணணும்? அவர் கொடுத்த அந்த முறையில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம சரியான மீனிங். அவர் இருக்கிறது போல நாம ஒருபோதும் இருக்க முடியாது. அவர் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரையறைக்குட்பட்ட அந்த வாழ்க்கை முறையில் நாம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம் வாசிங்க பிரதர். 6:1 வாசிங்க. 6:1. நான் இதுல பைபிள் இதுல ஸ்லைட்ல போடல, வாசிங்க. இருங்க, புத்தகத்துல உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கவா? வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, கடவுள் ஏசியாவுக்கு இந்த ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, கடவுள் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தவா? அது ஒரு புறம் இருந்தாலும், நாம கரெக்டா ஏசாயாவுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, மனிதர்களாகிய மக்கள், அதாவது யூதா மக்களை பத்தி தான் பேசுறாங்க இந்த இடத்துல. யூதேய மக்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை முறையிலிருந்து தவறி போனார்கள். அப்போ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேராபீன்கள் துதிக்கும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த பரிசுத்த வாழ்க்கை முறையிலிருந்து மனிதர்களாகிய நாம் தவறிட்டோம். இந்த உசியா இறந்த பொழுது பாத்தீங்கன்னா, அடுத்தது அகசியா வராரு. பிள்ளைகளை எல்லாம் அந்நிய தெய்வங்களுக்கு நெருப்புல போட பலி கொடுக்கிறார். அந்த அளவுக்கு மாறி போகுது. விக்கிரக வழிபாடு நிறைந்த ஒரு ஸ்தலமாக யூதேய தேசம் மாறி போகிறது. அப்போ அந்த பரிசுத்த வாழ்க்கை முறையிலிருந்து தவறி போனார்கள் என்பதை தான் தேவதூதர்கள் அங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. கடவுள் பரிசுத்தமா இருக்கிறதுல எந்த விதமான வியப்பும் கிடையாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அதை சொல்லணுமா? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எதை சொல்லுகிறார்கள்? கடவுள் பரிசுத்த வாழ்க்கை முறையை அவர் கொடுத்ததுல இருந்து நீங்க தவறி போயிட்டீங்கன்ற விஷயத்தை தான் அங்க கம்யூனிகேட் பண்றாங்க. அதே போலதான் பேதுருல நம்ம படிக்கும் பொழுது அவர் பரிசுத்தராய் இருக்கிறால் நாமும் நம்முடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் சொல்லும் பொழுது நடக்கைக்குண்டான பரிசுத்தத்தை அவர் கொடுத்த தேவன். எனவே நாமும் அந்த பரிசுத்தத்தை காத்து நடக்க வேண்டும் என்பதுதான் நம்ம ஞாபகப்படுத்தினோமே தவிர, அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நம்ம ஒருபோதும் பரிசுத்தராய் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வரையறைக்குட்பட்ட அந்த நடைமுறையில நாம பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த வசனத்தையும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். நான் ஏற்கனவே நம்ம சபைக்கு நேர்ல வரும்போது சொன்னேன். இந்த கொரிந்தியருடைய கான்டெக்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா, அவங்க அந்நிய ஜனங்களோட எல்லாம் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மிக்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும். அதனால பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட நீங்க பூர்ணப்படுத்த கடவீர்கள் சொல்லி பவுல் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் படி பேசுறாரு. அப்போ இந்த பரிசுத்தமாகுதல், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுதல், நான் ஏற்கனவே சொன்ன தேவனுடைய ஆளுகையை நிராகரிப்பதுதான் பாவம். அந்த ஆளுகையை நீங்கள் அல்லல் தட்டாமல் இருக்கும் பொழுது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் செயல்பட முடியும். அப்போ பரிசுத்தமாக வேண்டும், பூர்ணப்படுத்த கடவுள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக நியமித்திருக்கக்கூடிய நோக்கத்தை நீங்கள் செயல்படுங்கள். வேற எதுவும் கிடையாது. அந்த பரிசுத்தமாகுதல்ன்றதுக்கு அதுதான் மீனிங். நம்ம அப்படிதான் எடுத்துட்டு நான் அதுதான் சொல்ல, ஜாக்கிரதையா இருங்கள், முழு முயற்சி செய்யுங்கள், தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் மீன் பண்ணும்போது நம்ம அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்.
புரிதலா நம்ம வச்சுக்க முடியும். பாருங்க, பொசிஷன் ரெண்டுமே சேர்ந்து ஒரே வசனத்துல வருது. அதாவது பொசிஷனும் பாஸ்ட் டென்ஸ். இந்த இடத்துல வந்து நான் இது போட்டிருக்கணும். அதாவது ப்ரோக்ரசிவ் போட்டிருக்கணும். நான் ரெண்டுமே பொசிஷன் போட்டேன். ஒன்னு பொசிஷன், இன்னொன்று வந்து ப்ரோக்ரசிவ். அது கீழே கொடுத்துருக்கேன். 1 கொரிந்தியர் 1:2 வாசிங்க பிரதர். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி வாசிங்க பிரதர். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பொசிஷன், பரிசுத்தமாகும்படி ஆகும்படி அழைக்கப்பட்டும், இது ப்ரோக்ரசிவ். அப்போ இந்த விஷயத்த ஒரே வசனத்துல வரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இப்போ இதனுடைய ரிசல்ட், நாம அப்படி ப்ரோக்ரசிவா நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம், பரிசுத்தமா தேவனுக்கென்று அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது பலன்கள் என்ன என்றதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்ல போகுது. வாசிங்க, எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாருங்க, இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது the sin which holds on to us so tightly, நம்மை நெருக்குகிற, சுற்றி நெருக்குகிற அந்த பாவத்தை நாம் ஸ்ட்ரிப் ஆஃப், அதை தள்ளி வைத்து, லேயிங் aside, அதாவது தமிழ் ஓரமாக வைத்து விட்டு, விலகி வைத்து விட்டு. ஒரு விளையாட்டு வீரன் எப்படி ரன்னிங் ஓடும் பொழுது தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவான், ரன்னிங்க்கு உண்டான ட்ரெஸ் அவன் போட்டுட்டு மற்றதெல்லாம் எப்படி அந்த ட்ராக் ஷூட் எல்லாம் கழட்டி தன்னுடைய ஓரமா வச்சிருவானோ, அதே போல நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் ஓட்டத்தில் ஓடும்போது உங்களை நெருக்குகிற அந்த சின்ன அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அசைல வைக்கணும், ஓரமாக வைக்க வேண்டும். தள்ளி விட்டு என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். தள்ளி விட்டு என்ற வார்த்தையை வாசிக்கும் பொழுது ரோமர் 13:12 வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். லேயிங் அசைடு, ஓரமாக வைத்து விட்டு. இந்த வசனத்தை வாசிங்க, எபேசியர் 4:22. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ முதல் பலனாக நாம பரிசுத்தத்தில் நடக்கிறோம் என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம செய்யறது என்ன பண்ணுவோம்னா, நம்மளை சுற்றி நிற்கக்கூடிய பாவங்களை நாம் களைந்து விடுவோம். இந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். பழைய மனுஷனை களைதல் என்ற ஒரு செயல் நமக்குள் காணப்படும். நாம பரிசுத்தத்துல நடக்கும்போது முந்தைய மனுஷன் மோசம் போக்கும் அந்த மனுஷனுடைய சொல் பேச்சு நம்ம கேட்க மாட்டோம். நம்முடைய புதிய மனுஷனுடைய புதிய வாழ்க்கைக்குரிய ஒரு ஓட்டத்தை நம்ம ஓட போறோம். அப்ப நாம என்ன பண்ணுவோம், அதை களைந்து ஓரமாக வைத்து விடக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மளே காணப்படும். அது இல்லைன்னு சொன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த பலன்கள் பாருங்க. பிலிப்பியர் 3:12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என்ற வார்த்தை வருது பாத்தீங்களா? இந்த வார்த்தை எதை குறிக்குன்னு சொன்னா, ஒரு வேட்டையாடுவதற்கு ஒரு வேட்டைக்காரனோ ஒரு சிங்கமோ தன்னுடைய இரையை தேடி எப்படி ஒரு சீறி பாய்ந்து ஓடுமோ அது போல பவுல் சொல்றார், நான் தொடர்கிறேன். அக்ரெசிவ்லி சேஸ், ஒரு ஆக்ரோஷமான ஒரு துரத்தலை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்போ நீங்க பரிசுத்த வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் தொடருவீர்கள். பெரும் முயற்சியை நீங்க எடுப்பீங்க. ஒரு ஆக்ரோஷமான ஒரு மாற்றம் உங்களுக்குள் காணப்படும். இந்த பரிசுத்தத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், நீங்க இலக்கை நோக்கி ஓடக்கூடிய அந்த தொடரக்கூடிய அந்த ஒரு வேகம் உங்களிலே காணப்படாது. சோ இரண்டாவது பலன், இலக்கை நோக்கி தொடருதல் அல்லது ஆக்ரோஷமான துரத்தல் காணப்படாது நம்முடைய வாழ்க்கையில. ஒரு வேகம் இருக்காது. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்ற அந்த ஒரு செயல்பாடு நமக்குள் காணப்படாது. நாம் நம்ம ஏற்கனவே பேதுருவெல்லாம் வாசிச்ச மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாம
வாழ நம்ம முற்பட்டோம்னு சொல்லும்போது இந்த தொடருதல் நமக்குள் காணப்படும். அடுத்ததா பாருங்க, இப்ப நான் இதெல்லாம் சொல்லும்பொழுது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் இல்லன்னு சொன்னாவே, நாம பரிசுத்த வாழ்க்கையில நம்முடைய பங்களிப்ப கரெக்ட்டா குடுக்கலன்னு தான் அர்த்தம். நமக்கு செய்யல. அதுதான் உண்மை. ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த சரீரங்களை பரிசுத்தம் பண்றது 2வது வசனத்திலே பவுல் அதுக்கு உண்டான அர்த்தத்த குடுக்குறாரு. அது என்ன, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதுதான் சரீரங்களை பரிசுத்தமாக்குதல்ன்றதுக்கு மீனிங் குடுக்குறாரு. அதாவது டோன்ட் காப்பி த பிஹேவியர் ஆஃப் த கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆர் பி நாட் ஃபேஷன்ட் அக்கார்டிங் டு த வேர்ல்ட். டு நாட் பி லைக் த பீப்பிள் ஆஃப் திஸ். இந்த உலக மக்களைப் போல நாம் காணப்படக்கூடாது. அப்ப சரீரங்களை பரிசுத்தம்னா நம்ம காப்பி பண்ணக்கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத அந்த சரீரங்களை பரிசுத்தமான நிலைமையில நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது. ரோமர் 6:19 வாசிங்க. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அப்போ 3வதா நமக்குள் காணப்படுவது நீதிக்கு நாம ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த உலக வழக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம காப்பி பண்ணாம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீதியின் வாழ்க்கைக்கு நாம ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? களைதல் பார்த்தோம். அடுத்தது நாம் என்ன பார்த்தோம்? தொடருதல் என்று பார்த்தோம். துரத்துதல், அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஓடுதலை பார்த்தோம். 3வது ஒப்பு கொடுத்தல். இந்த விஷயம்லாம் டெய்லி உங்க லைஃப்ல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தை போல உங்களால இருக்க முடியாது. நீங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. பழைய மனுஷனை நீங்க களைய ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு காணப்படும். 4வது விஷயத்தையும் பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் 9:27 வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, டோலோ ஜியோ என்ற வார்த்தையை சொல்றாரு. டோலோஸ்ன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், பாண்ட் சர்வெண்ட். அகோன்னு சொன்னா பிரிங் அலாங், அதாவது அதை வந்து கட்டுப்படுத்துறேன்றாரு. அதாவது சரீரத்தை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, டிசிப்ளின் லைஃப கொண்டு வர்றாரு. ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது டிசிப்ளின் மை பாடி அண்ட் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். என் உடலை ஒடுக்கப்படுத்தி கட்டுக்குள் வைத்திருக்கிறேன். ஐ ஸ்ட்ரைக் அ ப்ளோ. நான் அடிக்கிறேன். சரீரத்தை எப்படி ஒரு அடிமை அடிப்பானோ அது போல நான் அடித்து அதை கட்டுக்குள்ள கொண்டு வரேன். I harden my body with blows and being under the complete control. அடிகளால் என் உடலை கடினப்படுத்தி அதை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறேன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறார். அப்போ பரிசுத்த வாழ்க்கைன்றது தானா ஒரு நிகழக்கூடிய வார்த்தையே கிடையாது. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போதே பிரதீப் மெஹரா பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம். முயற்சி நாம தான் செய்யணும். இதுல நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த முதல் நூற்றாண்டுல ஞான மார்க்கத்தார்கள் வந்தாங்க. நாஸ்டிசிசம். அவங்க இதுதான் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதோ மாத்திட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டதில்ல, எப்படி வேணாலும் வாழலாம்டா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு விசுவாசிகளும் பெரும்பாலும் அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. இது போல பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களுடைய அந்த பாவ மனுஷனை பழைய மனுஷனை களைதல், அதாவது லக்கை நோக்கி தொடருதல், நாம இப்போ வாசிக்கிறோம் சரீரத்தை அடக்கி ஒடுக்குதல் போன்ற விஷயங்களை நம்ம செய்யறதில்ல. பாருங்க, இந்த ஸ்ட்ரைக் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனை இப்படி கன்னத்துல அடிச்சா சிவந்து போதுங்களே, கன்னத்துல வீங்க வீங்க அடிக்கிறான்னு சொல்றாங்களா, அது போல அவர் சரீரத்தை பவுல் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு கடினமாக அதை என்ன சொல்றது, கடினப்படுத்தி அடித்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார். லூக்கா 18:5 வாசிக்கும்போது, ஒரு விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் என்னை அலட்டாதபடிக்கு எக்ஸாசிஸ்ட். ஐயோ, என்னை உயிரை வாங்குறாப்பான்னு சொல்ற அளவுக்கு அந்த ஊமையில ஆண்டவர் சொல்லுவாரு, அலட்டாதபடிக்கு. அது போல நம்முடைய சரீரத்தை நாம் அலட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். தொந்தரவு செய்யணும், எனக்கு கீழ்ப்படிகின்ற ஒரு சரீரத்தை நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடா கொண்டு வரன்றதுதான். அப்போ சரீர கட்டுப்பாட்டுக்குள் வைத்தல். அப்போ 4 விஷயங்களை பார்க்கிறோம். நாம பரிசுத்த வாழ்க்கையில வரும்பொழுது 4 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒண்ணு பழைய மனுஷனை களைதல், இன்னொன்னு ஆக்ரோஷமான துரத்தல், நீதிக்கு ஒப்பு கொடுத்தல், சரீர கட்டுப்பாடுக்குள் வைத்தல். இதெல்லாம் ரொட்டீனா நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த வாழ்க்கை என்பது எளிதானது இல்ல. நீங்க பாருங்க, கடவுள் என்னை நேசித்தார் என்பதற்கு மத்த 2 விஷயத்த நீங்க காட்டலாம். எதை காட்டலாம்? நீதிகரித்தல் அல்லது மகிமை அடைதல். கடவுள் என் மேல் காட்டக்கூடிய அன்பு. நான் கடவுள் மேல் காட்டக்கூடிய அன்பு தான் சாங்டிபிகேஷன். அதுக்கு நீங்க என்ன கிரயம் கொடுக்குறீங்க? ஆண்டவர் கிரயத்தை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? பவுல் பாருங்க, எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் கையாளுறாரு பாருங்க. எல்லாமே சூப்பரான வார்த்தைகள். பவுல் பயன்படுத்துறதெல்லாம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள்.
டோலோ ஒரு அடிமை நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், மகிமை அடைதல் 100% கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய செயல். ஆனால் 100% மகிமையை தருவாரா? இந்த வசனத்தை பாருங்க. நடைமுறை பரிசுத்த வாழ்க்கையில் காணப்படும் பரிசுத்தத்தின், அதாவது கிறிஸ்துவை போல மாறும் பரிபூர்ண வாழ்வின் அடிப்படையில் மகிமை அவரவருக்கு கொடுக்கப்படும். மகிமை என்பது இந்த அடிப்படையில் தான் நமக்கு இருக்கும். எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. எந்த நிறைவான வளர்ச்சி? கிறிஸ்துவினில் காணப்படும் நிறைவான வளர்ச்சி சொல்லும் போது அவருடைய காணப்படும் மானுட நிறை வாழ்க்கை தான் பக்தி விருத்தி. இந்த வாழ்க்கையை பத்தி தான் பேசுறேன். இதுலதான் நம்ம பக்தி விருத்தி அடையணும். அப்போ ரொம்ப ரொம்ப எம்பசிஸ் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எந்த இடத்துல ஏன் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் பின்னிட்டு பாருங்க. நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறேன் இந்த விஷயத்துல, கிறிஸ்துவை நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுவா தான் இருந்திருக்கும். நீங்க பார்க்க தவறிட்டீங்கன்னா நம்ம நிறைய டைம் நம்முடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்களா இருக்கும். நிறைவாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைய வகுப்புல பாருங்க, ரட்சிப்பில் நமது பங்களிப்பை கொடுக்கிறோமா? நாம நம்முடைய பங்களிப்பு இருக்கிறத மறந்துடாதீங்க. தேவனுடைய பங்களிப்பு அவருடைய விஷயத்தை செஞ்சிட்டாரு. நம்முடைய பங்களிப்பு ஒண்ணு இருக்குது, அதை மறந்துடாதீங்க. பழைய மனுஷனை கலைந்திருக்கிறோமா? லக்கை நோக்கி தொடருதல், நீதிக்கு ஒப்பு கொடுத்தல், சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த இந்த பலன்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்று சொன்னால் நாம நம்முடைய பங்களிப்பை தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று சபை கிறிஸ்துவை போல மாறும் பக்தி விருத்தியை கொடுக்கிறதா? இன்னைக்கு சபையில இருக்கிறவங்க நிறைவான கிறிஸ்து இயேசுடைய அந்த வளர்ச்சியை பூர்ண புருஷர்களாக மெச்சூரிட்டிக்கு மற்றவங்களை மாற்றக்கூடிய அந்த வேலையை எப்படி தரணும் சொன்னா, கிறிஸ்துவில் காணப்படக்கூடிய அந்த மனித வாழ்க்கையை நம்ம சொல்ல தவறக்கூடாது. அப்கோர்ஸ் அவர் தெய்வம் என்பதையும் சொல்லுங்க. ஆனா அதே நேரத்துல அவர் மனிதர் என்பதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க தவறுது. இன்னைக்கு சபை தவறுகிறது. என்னுடைய கன்சர்ன் ஆனதுதான். அதனால இந்த ரட்சிப்பின் இந்த பாடத்திட்டத்துல ஜஸ்டிபிகேஷன், குளோரிபிகேஷன் என்பது அவருடைய பார்ட்டு. ஆனா குளோரிபிகேஷன் 100% நம்ம கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. பேஸ்ட் ஆன் தி சாங்டிபிகேஷன் லைஃப். நான் கிறிஸ்துவை போல எந்த அளவுக்கு மாறுகிறேன், கிறிஸ்துவை போல அந்த மானுட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் சிறந்திருக்கிறேன் என்பதை வைத்துதான் நமக்கு இந்த குளோரிபிகேஷன் கிடைக்கும். அதனால இந்த பரிசுத்த வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தொடர்தலோடு கூட, நீதிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. நேரம் தாமதமானதுனால என்ன நினைக்கணும். சாரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது.